ரமலான் நோன்பு வைக்கும்போது தலைவலி, அதே போல அமிலத்தன்மை, அதாவது அசிடிட்டி, எனக்கு நெஞ்செரிச்சல் இந்த மாதிரி அதிகமாக வருது. அதை வந்து சாதாரணமாக நினைக்காதீங்க. ஹாய், வாங்க அதை பற்றி பேசுவோம். ஹாய், டாக்டர் செல்வன் செல்வன். அதெல்லாம் இல்லாது இந்த புனிதமான ரமலான் நோன்பு நேரத்தில் வந்து நீங்கள் வந்து தலைவலி வந்து அதிகமாகும். நிறைய இப்போ ஒரு 2-3 நாளாக பார்த்தீங்கன்னா எனக்கு தலைவலிக்குது, எனக்கு நெஞ்செரிச்சல் அதிகமாக இருக்கு அப்படின்னு சில பேஷண்ட் வந்து நம்ம சொல்லும்போது நாங்கள் அதில் வந்து இந்த தலைவலி எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம சாப்பிடாதனால லோ பிளட் சுகர் லெவல், அதாவது நமக்கு வந்து சாப்பாட்டு வந்து நீண்ட இடைவெளி இருக்கிறனால நமக்கு வந்து லோ பிளட் சுகர் லெவல்னால இந்த ஹெட்டேக் வரும். அடுத்து வந்து டீஹைட்ரேஷன் என்ன ஆகும், தண்ணி வந்து நமக்கு உடம்பு போதிய அளவு இல்லாதனால மூளைக்கு போகிற திரவச்சத்து கம்மியாகும், அதாவது வலி ஏற்படும். மூணாவது பார்த்தீங்கன்னா தூக்கம். இந்த தூக்க மாற்றம் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காலையில் வந்து சகருக்கு எழுந்திருப்போம், அடுத்தது கார தொழுகர் பார்த்தீங்கன்னா இந்த இது எல்லாமே நம்ம அந்த இது பண்ணும்போது அதனால நமக்கு வந்து இந்த தூக்கம் மாற்றம் ஏற்படும் போது நமக்கு வந்து தலைவலி ஏற்படும். நாலாவது பார்த்தீங்கன்னா இந்த அசிடிட்டி அல்சர், அதாவது நீண்ட நேரம் நமக்கு வந்து எந்த உணவும் எந்த தண்ணியும் இல்லாதனால அதை வந்து அசிட் செக்ரேஷன் வைப்பாங்க. இதில் வந்து நமக்கு அதிகமாக என்ன கவலைப்படுவோம் பார்த்தீங்கன்னா திடீர் தலைவலி, மயக்கம், சோர்வு, வாந்தி, அதாவது தொடர்ந்து வாந்தி, இந்த மாதிரிலாம் எதுவும் இருந்துச்சுன்னா நீங்க இமீடியட்டா டாக்டர். சரி, இந்த இதுல இருந்து நம்ம எப்படி மாறிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா சத்தான சாப்பாடு, நல்லா புரதச்சத்து, நீர்ச்சத்து, இந்த மாதிரி சாப்பாடு சாப்பிடுங்க. அடுத்து நோன்பு திறந்த பிறகு தண்ணி நல்லா, அதாவது கொஞ்சமா தண்ணி குடிச்சுங்க. உடனே எண்ணெய் பலகாரங்கள் அதிகம் எடுத்து, எனக்கு தெரிஞ்சு அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா வடை, பஜ்ஜி, அம்சம் அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் நம்ம திறந்த உடனே அதிகமாக சாப்பிடுவோம். இந்த எண்ணெய் பதார்த்தங்கள் நீ குறைச்சிட்டாலே இந்த அல்சர் இதை வந்து நம்ம வந்து குறைச்சிக்கலாம். அடுத்து வெயிலில் வந்து போகாதீங்க. அப்புறம் நல்லா தூங்கி எந்திரிங்க. இப்படிலாம் நம்ம இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த தலைவலி, இந்த ஆசிட் செக்ரேஷன் ஆகாமல் இருக்கும். நம்ம வந்து நம்ம உடம்பு வந்து நம்ம சரிங்களா. இந்த நோன்பை நல்லா சிறப்பாக கடைபிடிங்க. அதே போல் காலையில் நல்லா தண்ணி குடிச்சு, நோன்பு கலந்த பிறகும் பிறகும் நல்லா தண்ணி வந்து நிறைய குடிச்சு, உடம்பு வந்து எப்போதும் டீஹைட்ரேஷன் ஆக விடாமல் தண்ணி நல்லாவே குடிச்சு சரிங்களா.